தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு மகாராஜாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நித்தியமான தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை போதித்து நடத்துகிற துணையாளரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்ட பண்ணுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாதுகாப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை தப்புவிக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு நேரங்களில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விழித்திருந்து ஜெபிக்க நீங்க தந்த தயவிற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுகிறதற்காய் நன்றி. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வாசம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. வற்றாத நீரூற்றா இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். வல்லமையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உண்ண உணவு தந்து உடுத்த உடை தந்து ஆண்டவரே எங்களை போஷித்து காப்பாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம். துணையாளரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. படுகுழி நின்று விடுவிக்கிறார்.
இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலி நின்று விடுவிக்கிறார். இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இரவு நேரங்களில் எங்களை ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா, எங்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய பலனை நீர்தாமே தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உற்சாகத்தோடும் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
காட்டி துன்பமெல்லாம் பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இந்த பாடலை நான் பாடும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே,
அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினி ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியினில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா. இப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மகிமை உள்ளவர். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே அப்பாவை துதிப்பாமே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் அப்படியே பாடி துதிப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு நன்றி. பலிகளை ஏறெடுக்கிற ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் அப்படியே உயர்த்துவாமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நிற்பதற்கு நீர் கொடுத்த தயவுக்காக, கிருபைக்காக
மக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாதி கர்த்தாவே மக்கு நன்றி. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே பாடி துதிப்பாமை. பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட பாடுவோம் அப்படி. ஆமென். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், என் ஆன்மா. இன்னும் ஒரு முறை. ஆமென். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட. சொல்லுவோமா? நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும். ஆமா, நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. என் நாவு நிறைந்து. நல்ல கைகளை தட்டி இந்த இரவு நேரத்தில் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. சத்தமா பாடுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பே. ஓ, பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா. சூப்பர். அவ்வளவுதான். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். துதிக்கிற ஆண்டவரே உம்மை பாடுகிறோம். சொல்லுவோமா? எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, நான் எப்போதும். அவ்வளவுதான். புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே. உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை உயர்த்துகிறோம். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். உயர்த்துங்க. ஆண்டவரே, நாங்க உம்மை இந்த இரவு நேரத்தில் ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு, முழு சத்தத்தோடு, முழு சிந்தையோடு நாங்க ஆராதிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஆராதனையில பிரியப்படுகிறவர். ஆமா. ஓ, கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. நான் கருவறையில். அவ்வளவுதான். ஆமா. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. எல்லாரும் துதிப்போம். ஓ, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே.
மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா இயேசையா பாடும்போது எங்க உதடு கெம்பிருக்குது. பாடுங்க பாடுங்க. நாவுகள்ல கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதால். ஆமென். சொல்லுமாமா. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். பாடுவோம். நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். அவ்வளவுதான். ஆமா, துதிக்கிறோம். ஓஹோ. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ. நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா. இன்னும் ஒரு முறை சத்தமா நாங்க பாடுகிறோம். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தினால பவுலும் சீலாவும் அன்னைக்கு இரவு நேரத்துல கர்த்தரை பாடுகிற வேளையில கர்த்தர் அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்தாரே. எங்களுடைய பாடல் ஆராதனையை கேட்டு கர்த்தரும் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி துதிப்போம். அப்படி ஆமே. கர்த்தர் நல்லவர். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கை விடாதவரே. பலன் குன்றி அவ்வளவுதான். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடுவோம் பாடுவோம். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆராதிப்போம். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். அவ்வளவுதான். சொல்லுவோமா. அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா. யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். பாடி ஆராதிப்போம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உங்க வல்லமை எங்களை மூடுவதாக. ஆமென். எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லி துதிப்போம் அப்படியே. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே. பாடுங்க பாடுங்க நல்லா. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க. கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல். அவ்வளவுதான். இன்னும் சத்தமா. கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே. அவ்வளவுதாமா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாங்க உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். இயேசுவின் நாமத்தினால நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு வாய்களை திறந்து சத்தமா ஆண்டவரை துதிப்போம். இரவு நேரங்களில் துதிக்கிற இந்த சத்தத்தை பரலோகம் நம்மளை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நல்ல ஆண்டவரை துதிக்க. அப்படியே தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும். அவ்வளவுதான். ஆமா. கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து. இதுதான் ஆராதனை. அவ்வளவுதான். ஆமா. சத்தமா. சூப்பர். அல்லேலூயா. இந்த ஒரு மன கைத்தட்ட பார்க்கிறார். எல்லாரும் பாடுறத கர்த்தர் பார்க்கிறார். ஓஹோ. நாளைய தினத்தை. அல்லேலூயா. ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோமா. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்லுவேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்லுவேன். திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். உயர்த்துங்க அப்படியே. அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுவோம் அப்படியே. ஆழ்கடலில் எரிந்து விட்டார். காலால மிதித்து விட்டார். ஆழ்கடலில். நினைவு கூற மாட்டார். நினைவு கூற மாட்டார். என் நேசரை துதிக்கின்றேன். நினைவு கூற மாட்டார். என் நேசரை துதிக்கின்றேன். என் பாவங்கள். கைகளை தட்டி பாடுவோம் அப்படி. ஆமா. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். ஸ்தோத்திர ஆண்டவரே. கைகளை தட்டி துதிப்போம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. அவ்வளவுதான். சத்தமா. அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. அன்பான. எல்லாரும் உயர்த்துவோம். அவ்வளவுதான். ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால்
நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால்? தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது. உயர்த்துங்க 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 உயர்த்துங்க. ஆமா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அவ்வளவுதான் சொல்லி, தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஆண்டவரே உங்க வல்லமையை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆமா, ஓஹோ, ஆமா, எதினால் இது? இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படி. ஆமா, பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. ஸ்தோத்திர ஆண்டவரே, உயர்த்துங்க உயர்த்துங்க. ஆமென். என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா, என் தேவன் தன்னாரே நல்ல. இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல. கைகளை தட்டி அந்த அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆமா, இன்னும் ஒரு முறை. ஓ, ஆகா, என் தேவன். ஹல்லேலூயா. ஓ, ஆகா, என் தேவன் தந்தாரே. ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க வல்லமை இறங்கட்டாமே, வல்லமை இறங்கட்டாப்பா, வல்லமை இறங்கட்டும்பா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆமா ஆமா, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. இயேசுவின் நாமத்தினால இன்னும் ஒரு முறை வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து துதிங்காம உங்க வல்லமை எங்களை நிரப்பட்டும்பா. ஆண்டவரே, இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை காண்க. ஆண்டவரே, அந்த அபிஷேக மகிமையை நாங்கள் கண்டடைய எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்க வல்லமையை போடுங்கப்பா, வல்லமையை போடுங்கப்பா, வல்லமையை போடுங்கப்பா, வல்லமையை தாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துல எங்களை நிரப்பியறல ஜெபிக்கிறோம். ஆமா, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல. ஆமா ஆண்டவரே, ஆகா என் தேவன். அல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆராதிங்க அப்படியே சத்தமா. ஏசையா, உயர்த்துங்க உயர்த்துங்க ஆண்டவர் அப்படியே.
நன்றி ஐயா, நன்றி ஐயா, சொல்லுங்க எப்படி நான் பாடுவேன், அவ்வளவுதான். என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன சொல்லி நான் துதிப்பேன். சத்தமா சொல்லுங்க, உம்மை எப்படி நான் பாடுறோம்ப்பா. நாங்க உங்க சமூகத்துல பாடி ஆராதிக்கிறோம். என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி. நான் பாடுவேன். நன்றி அப்பா. என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான், சூப்பர், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. சொல்லுங்க அப்படி. ஆமென். யெகோவா ஷம்மா, எங்க கூட இருக்கிறவரே. நல்லா, ஆமா. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஏசையா. உயர்த்துங்க, உயர்த்துங்க, முழு இருதயத்தோட ஆண்டவரை உயர்த்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமா. அல்லேலூயா,
நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உங்க கிருபை எங்களோட கூட இருக்கட்டும்பா. உங்க வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். உங்க சமூகத்துல நாங்க நிறைய ஜெபிக்க போறோம். உங்களோட கூட உறவாடுகிற இந்த தருணங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கை தொட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், நம்மளோடு தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவர் நம்மளுக்குள்ள மகிமைப்படுவாராக. நாம் இப்பொழுது நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய குடும்பங்களுக்காக, நம் சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்காக, தேசத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஒட்டுமொத்தமா ஆண்டவர் சமூகத்துல நாம் முன்வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரம் குடும்பங்களுக்குள்ள செயல்படுகிறது. அல்லேலூயா, சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் என்ன செய்யுது? குடும்பத்துக்குள்ள என்ன செய்யுது? ஏன்னா ஆண்டவர் யாரை முன்குறித்திருக்கிறாருன்னா, முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஷெட்யூலே என்ன அப்படின்னா, கணவன் மனைவி பிள்ளைகளினுடைய வாழ்க்கை தான். அல்லேலூயா, அவர் நியமித்த ஒரு ஷெட்யூலே அதுதான். ஆதியாகமத்துல முதல் அதிகாரத்தை நம்ம வாட்சி பார்த்தோம்னா, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவர் குடும்பத்தை உருவாக்குகிறார். ஆமென். அதனால இந்த குடும்பம் நல்லா இருந்தாலே சபை ஆசீர்வதிக்கப்பட்டோம். குடும்பம் நல்லா இருக்கும் போதே தேசம் எழுப்புதலை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பார்க்க ஆரம்பிச்சிடும். பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பங்களுக்குள்ள உள்ள செயல்படுவது தான். அல்லேலூயா. அதனால இப்ப நம்ம நிறைய ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்துல நாம் வைத்து ஜெபிக்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. முதல்ல நாம் அமர்ந்தபடியே 2 கையை ஒசத்தி ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த குடும்பத்துக்காக நன்றிப்பா, எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காக நன்றி. நன்றி செலுத்துங்களே. ஆமென். இயேசுவின் நாமத்துல நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்த கணவனுக்காக, எங்களுக்கு தந்த மனைவிக்காக, எங்களுக்கு தந்த பெற்றோருக்காக மக்கு நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றி பலிகளை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம்பா. எங்களுக்கு தந்த இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல அப்பா கொடுத்தீங்க, நல்ல அம்மாவை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல மனைவியை தந்திருக்கிறீங்க, நல்ல கணவரை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றியப்பா, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்பா. எங்களை கொண்டாந்து இந்த குடும்பத்துல பிறக்க வச்சிங்களே, எங்களை கொண்டாந்து இந்த குடும்பத்துல வாழ வச்சிங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கை தட்டுங்களே. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. நல்ல ஒரு கையை தட்டிருங்க. நைட் நேரம்ல, அதனால நீங்க கையை தட்டணும் சத்தமா. அல்லேலூயா. ஆமென். மாறு மௌனமா இருக்க கூடாது. ஆமென், ஆமென். முதல் 2வது ஜெப குறிப்பா நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள பாதுகாப்பை கொடுங்க. அவங்க வேலைக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, மற்ற இடங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. வீட்டுல இருந்தா கூட அவங்களுக்கு என்ன வேணும்னா பாதுகாப்பு வேணும். விறகுக்கு போனா கூட என்ன வேணும்? ஆமா, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல. பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னால அவங்களுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும்ல. அதனால ஆண்டவர்கிட்ட இப்ப ஜெபிக்க போற. ஆண்டவரே, எங்க குடும்பங்களுக்குள்ள உள்ளவங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கொடுங்க. எங்க சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்குள்ள உள்ளவங்களுக்குள்ள பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. எங்க தேசத்துல இருக்கிற குடும்பங்களுக்குள்ள பாதுகாப்பை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்களே. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம்பா, நாங்க உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா. எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பை தாங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்லா ஜெபிக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம்.
ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த காலகட்டத்தில் ஆமென், ஆக்சிடென்ட்கள், அது இது ஆபத்து, பலவிதமான விபத்துகள் என்னென்னமோ சூழ்ந்து நிற்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பை தந்தருளுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்களே. எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பை தாங்க சொல்லுங்க, பாதுகாப்பை கொடுங்க. உங்க வல்லமை தான் எங்க குடும்பங்களை பாதுகாக்க முடியும். நீங்க எங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அம்மா துதிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வேகமா வாங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி வேகமா வந்துருங்க. குடும்பங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உண்டாக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி வேகமா வந்துருங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியே துதிப்பா, ஆண்டவர் சமூகத்துல துதிப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. மத்தவங்களை ஜெபம் பண்ணுங்க, வேடிக்கை வேண்டாம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே அப்பா குடும்பங்களுக்காக உம்முடைய கரத்துல வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே எங்கள் சபைகளையும் எங்கள் மாவட்டங்களையும் கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய வல்லமையின் பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்துக்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைங்களை தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. முழு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே கர்த்தர் தாமே குடும்பத்தை தகப்பனே வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற சத்துருவினுடைய கிரியைகளுக்கு தகப்பனே விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. தகப்பனே பஸ்ல பிரயாணப்பட்டு போனா பாதுகாத்துக் கொள்வீராக. வாகனத்துல போகும்போதெல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவே நாமத்துல பைக்ல போகும்போதெல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக. தேவன் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. தேவ முழு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவே நாமத்தினால் எங்க கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க மாவட்டத்தில் இருக்கிற குடும்பங்களை எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களை எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. முழு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய குடும்பங்களை தகப்பனே நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கை தட்டி பாடுவோம் அப்படியே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவ்வளவுதான். செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே எங்க குடும்பங்களுக்குள்ள ஒருமனப்பாடு உண்டாகணும், புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் உண்டாகணும். எந்த விதத்திலையும் சத்துருவானவன் எங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு பிளவுகளை உண்டாக்கிற கூடாது. இதன் நிமித்தம் குடும்பத்துக்குள்ள நிறைய கசப்புகளை விதைச்சு பிரிவினைகளை உண்டாக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எங்க சபைக்கு ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒருமனம், ஐக்கியம் உண்டாகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். முழங்கால் போட்டுருவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம்னாலே நம்ம முழங்கால அல்லது நிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல நெடு முழங்கால போட்டு ஆண்டவர் சமூகத்தில் நிற்போம். இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் துதிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் துதிங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்துல கணவர் மனைவியை புரிஞ்சுக்கிறனும்பா, மனைவி கணவரை புரிஞ்சுக்கிறனும், பிள்ளைகள் தாய் தகப்பனை புரிஞ்சுக்கிறனும். ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி புரிந்து கொள்ளுகிற மனப்பான்மைகள் உண்டாகணும். ஆண்டவரே, ஆண்டவரே அடிக்கடி
அடிக்கடி பிளவுகளை, கசப்புகளை, கோபங்களை, எரிச்சல்களை, வன்கண்களை ஆண்டவரே உண்டாக்குகிற அசுத்த வல்லமைகள் எங்க குடும்பத்தை விட்டு விலகுவதாக, எங்க குடும்பத்தை விட்டு விலகுவதாக. ஜெபம் பண்ணுங்க. எரிச்சலின் ஆவி விலகட்டும், கோபத்தின் ஆவி விலகட்டும், பிரிவினையை உண்டாக்குகிற ஆவி விலகட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா. ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள உண்டாயிருக்கிற எல்லா குழப்பங்களை உண்டாக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாலிப தங்கச்சி, பெண்கள், ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரை இறங்கட்டும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாந்து அப்படியே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டு வாழணும், ஒரு மனம் இருக்கணும் குடும்பத்துக்குள்ள. அப்படியே யாராவது வேகமா ஓடியாந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அவர் எந்திரிச்சு வாங்க, அடுத்தவங்களை யாரையும் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். துதிக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஏசப்பா. சபா எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் இந்த இடத்துல உடைய வரோம் ஏசப்பா. குடும்பங்களுக்கு ஆண்டே புரிதலை தடைசிற ஆவியில் அழிக்கப்பட்டு ஏசப்பா. குடும்பங்களில் உண்டாகிற எல்லா பிரிவினைகளையும் மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டே குடும்பங்களுக்குள்ள ஏற்படுகிற எல்லா ஏற்ற தாழ்வுகளும் மாறட்டே ஏசப்பா. ஆண்டே எல்லா எரிச்சலின் ஆவிகள் அழிக்கப்பட்டு ஏசப்பா. ஆண்டவரே அடிமைத்தனத்தின் ஆவியெல்லாம் குடும்பத்தை விட்டு அழிக்கப்பட்டு ஆண்டே குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாகட்டே ஏசப்பா. ஆண்டே புரிதல்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுங்க ஏசப்பா. ஆண்டே கணவர் சொல்றத மனைவி கேட்டு நடக்கணும் ஏசப்பா. ஆண்டே பெற்றோர் சொல்றத பிள்ளைகள் கேட்டு நடக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கீழ்ப்படிதல் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா ஈவோனால அநேக குடும்பங்கள் ஆண்டே பிரிறாங்களே ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நாம ஒரு புரிதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தோட ஆண்டே தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்ப உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிற ஒரு மனத்திற்காக நன்றி, ஐக்கியத்துக்காக நன்றி, புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே தன்மைக்காக நன்றி, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். குடும்பத்துக்குள்ள இருக்கிற வியாதிகள் மாறணும், சரீரத்துல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். சில வீட்டுல கணவருக்குள்ள சுகவீனம் இருக்கும், சில குடும்பத்துக்குள்ள மனைவிக்குள்ள அந்த பலவீனம் இருக்கும், சில குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் அந்த குடும்பமே அந்த கவலைக்குள்ள ஆழ்ந்த நிலைகள்ல போயிடுறாங்க. சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ எந்த வியாதியும் எங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்திடுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்க குடும்பத்துக்குள்ள யாருக்குள்ளேயும் வியாதி இருக்கக்கூடாதுப்பா. வியாதி அழிக்கப்படுவதாக. சரீர ஆரோக்கியத்தை கொடுங்க, சரீர சுகத்தை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமை படட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே தலைவலிகள் மாறுவதாக, தலைவலிகள் மாறுவதாக, காதுல இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே வாயில நாவுல இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, கழுத்துல இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, எலும்புகள்ல இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, தோள்பட்டையில கையில இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, நெஞ்சில இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, முதுகுல இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, கிட்னில இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், கல்லீரல்ல இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹார்ட்ல இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக ஆண்டவரே. இடுப்புல இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். எலும்பை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகுவதாக, நரம்பை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும், சதையை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும், கேன்சரை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும், ஆஸ்துமாவை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் அப்பா. ஆண்டவரே எலும்புருக்கி நோயை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பங்களை விட்டு விலகு, குடும்பத்தை விட்டு விலகு. வியாதியை கொண்டு வருகிறவனே, எங்க குடும்பங்களுக்குள்ள நீ செயல்பட முடியாது, எங்க குடும்பங்களுக்குள்ள நீ செயல்பட முடியாது. வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமையின் ஆவியானவர் வெளிப்படுவதாக. ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. சொல்லுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. தேவனால் கூடாதது
எல்லாம் நடக்கும், வியாதிகள் மாறும். ஆமா சொல்லுவோம். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே. எல்லாம் ஓடு இயேசுவின் நாமத்தில். எல்லா வியாதிகளும் அழிக்கப்படுவதாக, சுகம் உண்டாகட்டும். ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமா சொல்லுவோமா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, அவ்வளவுதான். சத்தமா சத்தமா. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. ஏசப்பா ஒரு அற்புதம் நடந்துச்சே, சுத்தமானானே. எங்க குடும்பங்களுக்குள்ள வெளிப்படட்டும். கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால். கர்ப்பப்பையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுக்களும் மாறட்டும். லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தெழுந்தானே. லாசருவே வா என்றாரே, வெளியே வந்தாரா? ஆமா, எழுந்திரு என்று சொன்னாரே. எவிரு மகள் பிழைத்தாளே. எப்படியா? எழுந்திரு என்று சொன்னாரே. அற்புதம், அற்புதம் நடக்கட்டும். ஆமா, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது. ஓ ஆமா, மனுஷரால் கூடாதது. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. வஸ்திரத்தை, அவ்வளவுதான். ஆமா, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே. எப்பத்தா. நல்ல கைகளை தட்டி ஓ ஓ, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுவோமா? ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது. ஆஹா, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. சத்தமா, எங்க தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. எங்க இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. எங்க இயேசுவால் கூடாதது. எங்க இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை. ஒண்ணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே வருகிறார். அல்லேலூயா. நாம் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போறோம். ஆமென். ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள நல்ல ஞானங்களை கொடுங்க, புத்தியை கொடுங்க, குடும்பத்தை நடத்த, குடும்பத்தினுடைய நிலைகள் ஆண்டவரே எப்படி எப்படிலாம் நாங்கள் கணவர்கிட்ட நடந்துக்கிறணும், மனைவிகிட்ட நடந்துக்கிறணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணுங்கிற ஞானத்தையும் புத்தியையும் குடும்பங்களுக்குள்ள கொடுங்க. அல்லேலூயா. நாம இப்படி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபம் பண்ணா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் புத்தியை கொடுப்பாரு. இவங்களை எப்படி நடத்தலாம், இவங்களை எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள செயல்படுத்தலாம் அப்படின்னு ஆண்டவர் இந்த புத்தியை ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சமணமே வேணாம், எழுந்திருச்சிருவான். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன்.
எங்களுக்கு புத்தியை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள நல்ல ஞானம் வெளிப்படட்டும். தேவனுடைய ஞானம், தேவனுடைய புத்தி எங்க குடும்பத்துக்குள்ள வெளிப்படட்டும்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியே மைக்கில் வச்சிருக்கவங்க சும்மா அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே, இறங்கி வாங்கப்பா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்துல எங்க குடும்பத்துக்குள்ள உம்முடைய புத்தி வெளிப்படுவதாக, உம்முடைய ஞானம் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஞானத்திலையும் புத்தியிலையும் தேவ தயவுலையும் விருத்தி அடைந்தார்னு நாங்க வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண்களுக்குள்ள ஆண்டவரே புத்தி வெளிப்படுவதாக. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்குள்ள நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. எங்க வீட்டில் இருக்கிற ஆண்களுக்குள்ள நல்ல புத்தி ஞானத்தை கொடுங்க. எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள புத்தி ஞானத்தை கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை வெளிப்படுவதாக. குடும்பத்துக்காக விசேஷமா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். யாராவது ஒருத்தர் வேகமா வாங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பங்களுக்குள்ள புத்தி ஞானம் அதெல்லாம் வெளிப்படட்டும். அதன் நிமித்த நிறைய உயர்வுகளை எங்க குடும்பம் பார்க்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யாரும் முடிச்சு பார்க்கிறோம். நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்க குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை ஒவ்வொருத்தர்களை கட்டளையிடுங்க இயேசுப்பா. குடும்பத்தை எப்படி வழி நடத்தணுங்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர்தாமே ஒவ்வொரு பெண்களையும் தொடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். குடும்பத்தை வழி நடத்துற ஞானத்தை ஒவ்வொரு பெண்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் வேத வசனம் சொல்லுது இயேசுப்பா. அதன்படி ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களும் நடக்க உதவி செய்தருளுங்க. உம்முடைய கரந்தாமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே உம்முடைய ஞான ஆண்டவரே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்களை தொடுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு ஆண்களும் எப்படி குடும்பத்தை நடத்தணுங்கிற ஞானத்தை கொடுங்க. உம்முடைய வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. சாலமோன் உம்மிடத்துல ஞானத்தை கேட்டாங்களே ஆண்டவரே, அதுபோல நாங்கள் உங்களிடத்துல கேட்கிறோம் இயேசுப்பா. எங்களுக்குள்ள ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஞானம் செயல்படட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை நீர்தாமே ஒவ்வொருத்தருடைய கொடுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் செயல்படுவதாக. நீர்தாமே இறங்கி வாங்க இயேசுப்பா. பிள்ளைகளை வழி நடத்துகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் செயல்படுவதாக. நீர்தாமே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நீர்தாமே ஒவ்வொரு பெண்களுக்கு போதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பிதாவே. நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்தார் இயேசு, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, ஆ அற்புதம் செய்வாரே, இயேசு இன்றைக்கு செய்வாரே. குடும்பத்தில பெண்களுக்கு புத்தி தருவாரே, குடும்பத்தில எங்களுக்கு ஞானம் தருவாரே. சொல்லுவோமா? குடும்பத்தில எங்களுக்கு புத்தி தருவாரே, குடும்பத்தில எங்களுக்கு ஞானம் தருவாரே. அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே. எங்களுக்கு தந்துட்டார், அவ்வளவுதான். ஆமா, பாடுவோமா? அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கையை தட்டுங்க, வேகமா ஒரு கை தட்டிடுங்க, சத்தமா. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். எங்க குடும்பத்துக்குள்ள யார் யார் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களோ, முழுவதுமா ஆண்டவரை தேடாதவங்களா இருக்கிறாங்களோ, அவங்க ஆண்டவரை முழுசுமா தேடணும். நாங்க குடும்பமா உண்மையுள்ளவர்களை ஆலயத்துல வந்து நாங்க ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்திருங்க ஆண்டவர் சமூகத்துல.
எங்க குடும்பத்துல ஒருத்த கூட ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கக்கூடாதுப்பா. எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்த கூட சர்ச்சுக்கு வராம இருக்க கூடாதுப்பா. தேவனை தேடாம இருக்க கூடாதுப்பா. கர்த்தரை ஆராதிக்காம இருக்க கூடாதுப்பா. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க வல்லமை இறங்கட்டும்பா. உங்க வல்லமை இறங்கட்டும்பா. உங்க வல்லமை ஊற்றப்படுவதாக. எங்க குடும்பத்துக்குள்ள யார் யாரெல்லாம் தேவனை தேடாம இருக்கிறாங்களோ, சந்திக்கப்படாம இருக்கிறாங்களோ, அவர்கள் இப்பொழுதே தொடப்படுவார்களாக. அவர்கள் இப்பொழுதே தொடப்படுவார்களாக. அவர்கள் இப்பொழுதே தொடப்படுவார்களாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தொடப்படுவார்களாக. ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தொடட்டும். சொல்லுங்க, தொடட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவரே தொடுவதாக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி வெளிப்படட்டும். ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படுவதாக. யாராவது ஒருத்தர் வேகமா வாங்க. இது நல்ல ஜெப குறிப்பு. ஆமே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமா ஆண்டவரை தேடி வரணுமே. ஆண்டவரே எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறப்போ எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுதுப்பா. ஆண்டவரே அவர்களை தொட்டு அவர்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாங்க. ஹல்லேலூயா. ஆமா, சபையில ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களும் யார் யார் ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ ஒவ்வொருத்தரும் தேவன் தாமே ரட்சிக்கப்படுவதாக சபா. ஒவ்வொருத்தரும் குடும்பமா சபைக்கு உதவி செய்தலுங்க. ஒவ்வொரு ரட்சிக்கப்படனே சபா. ஒவ்வொரு தொடும் முடியாது ஜெபிக்கிறேன் சபா. இறைமையான ஒவ்வொரு ஜனங்களும் கண்டுகொள்ளனே சபா. குடும்ப குடும்பமா ஒவ்வொரு ஜனங்களும் சபைக்கு உதவி செய்தலுங்க சபா. அநேக பேர் எங்க சபைக்கு நான் காண உதவி செய்தலுங்க முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். மேஸ்தாஞ்சி நல்ல பிதாவே ஆமென். நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய். யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய். காய்த்து பூமி எல்லாம் நிரம்பிடுவாய். இந்த பூமி எல்லாம் நிரம்பிடுவாய். கைகளை தட்டி பாடுங்க. யாக்கோபே நீ வேறு உண்டுவாய். யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை பூத்து குலுங்க வைப்பார். நம்ம குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பு உண்டாகும். நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற நபர்கள் ஒருத்தவங்க கூட பின்மாற்றத்தை அடைய மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். ஆமென். நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற தேவைகளை, அந்தந்த நாட்களுக்குரிய தேவைகள் இருக்கு இல்லையா, மாசத்துக்குரிய தேவைகள் இருக்குல்ல, வருடங்களுக்குரிய தேவைகள் இருக்குல்ல, அந்தந்த தேவைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? சந்திக்கணும். ஆமென். ஜெபிக்கணும்ல. அல்லேலூயா. ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை எல்லாம் சந்திங்க. எங்க குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. எங்க குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திங்க. எங்க குடும்பத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய தேவைகள் இருக்குது. தேவைகளை நினைச்சு கலங்குறவங்க உண்டு. ஆண்டவரே அந்த தேவைகள் எங்க வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக. அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். அரிசிய ஆண்டவரே தேவையை சரியா கொடுங்க. ஆண்டவரே காய்கறிகளை நேர்த்தியா எங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஆண்டவரே பொருட்களை சரியா எங்களுக்கு கொடுங்க. பிள்ளைகளின் படிப்பின் காரியத்தின் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே எங்க தேவைகளை சந்தித்தருளுவீராக. இயேசுவின் நாமத்துல சந்திங்கப்பா. ஆண்டவரே சந்திங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுல ஒண்ணும் குறையா இருக்க கூடாதுப்பா. எங்க வீட்டுல ஒரு பொருளும் குறைவா இருக்க கூடாது. எங்க பொருட்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க பொருட்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க பொருட்களை ஆசீர்வதிங்க. எங்க பொருட்கள் மேல உங்க வல்லமை வெளிப்படட்டும். எங்க பொருட்கள் மேல உங்க அக்கினி வெளிப்படுவதாக. ஆண்டவரே வெளிப்படுவதாக. உங்க வல்லமை இறங்கட்டும்பா. உங்க வல்லமை இறங்கட்டும்பா. உங்க வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். குறைவே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்க பிள்ளைங்க அனுபவிக்கணும்பா. குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய்
செய்பவரே. என்ன செய்றாரா? அதீனதின் காலத்தில். ஆமா ஆண்டவரே. நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. சொல்லுங்க அப்படி. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா. ஆண்டவரே, நேர்த்தியாய் செய்கிற உம்முடைய வல்லமை எங்க குடும்பங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. எங்களுக்கு என்ன பணம் தேவைங்கிறத நீர் அறிந்திருக்கிறீர். நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. எங்க நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், எங்க வழியாய் செய்து முடிப்பீர். சொல்லுங்க. உறுதியாய் நம்புகிறேன், எங்க வழியாய். எங்க தேவையெல்லாம் நீர்தானே. எங்க வீட்டுக்கு தேவையே நீங்க தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். எங்க தேவையெல்லாம், எங்க தேவையெல்லாம் நீங்க வந்தா சந்திக்கப்படும்பா. எங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு ஏசப்பா போனாங்கல்ல. அங்க இருந்த மரித்து போன நிலையில இருந்த அந்த லாசரு 4 நாள் ஆச்சு சடலத்தை கொண்டு போய் கல்லறையில வச்சு. அவங்களுக்கு தேவை என்னன்னா தன்னுடைய தம்பி திரும்ப வரணும், சகோதரன் வரணும், அவ்வளவுதான். ஆண்டவர் அதை நிறைவேற்றினாங்கல்ல. நேர போய் கல்லறையில முன்னாடி நின்று லாசருவே வெளியில வான்னு கூப்பிட்டாருங்கல்ல. நான் நினைக்கிறேங்க அவர் வந்தா எதெல்லாம் மாறணுமோ அதெல்லாம் நமக்கு மாறி. சொல்லுங்களேன். என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்வார். அவர் வந்துட்டார்னா அதெல்லாம் நடக்குங்க. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்வீர். வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே. எங்க குடும்பம் உலகெங்கும் ஒளி வீசுமே. உறுதியாய். அல்லேலூயா. என் தேவையெல்லாம் நீர்தானே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம். எங்க வீட்டுல முழுசுமா நீங்க ஆளுக செய்யுங்கப்பா. எங்க வீட்டுல குறையே இருக்காது. காணா ஒரு கல்யாணத்துல ஏசப்பா இருந்த உடனே குறைவில்லாம போச்சுல்ல. எங்களுக்கு குறை இருக்காது. எங்க தேவையெல்லாம் நீர்தானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. சொல்லுங்க. அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய்
சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில செய்து முடிப்பா. ஆமென். ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில செய்து முடிப்பா. சொல்லுங்க, நாளைய தினத்தை குறிச்சோ, இந்த நாளை குறிச்சோ, வருங்காலத்தை குறிச்சோ நாங்க பயப்பட தேவையில்லைங்க. அவர் எல்லாவற்றையும் நடத்துவா. எங்க தேவைகளை சந்திப்பா. குறைவு இருக்காது. எங்க குறைவு இருக்காது. எங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது. எங்க படகு நிரப்பப்படும். சொல்லுங்க, எங்க வீடு நிரப்பப்படும். உனக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அழுத்துகிறார். ஆமே. இன்னைக்கு உங்க கையில ஒரு 10 ரூபாய் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசுகிறார். உங்களை குறைவில்லாதபடி வாழ வைக்க போறாரா, குறைவில்லாதபடி நடத்த போறாரா. நான் உன் கூட இருக்கிறப்பா, நீ தைரியமா இருன்னு ஆண்டவர் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. இப்ப எனக்கு தெரியுது. ஆமா, இங்க இருக்கிற நபர்களிடத்துல பேசுற, தைரியமா இரு, தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள எங்க தேவையெல்லாம் நீதானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாய் அவர் உங்களை பூரணப்படுத்தி நிரப்பி ஆசீர்வதித்து உங்களை வாழ வைக்க போகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. சத்தமா நல்ல கைத்தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை அப்படி நடத்துவார். ஆமென். அடுத்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க வீட்டுல இருக்கிற கடன் மாறணும். சொல்லுங்க, எங்க வீட்டுல இருக்கிற கடன் மாறணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்க போறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெப குறிப்புகளெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். எங்க வீட்டுல இருக்கிற கடனை மாற்றுங்கப்பா. எங்க வீட்டுல இருக்கிற கடன் மாறணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுல இருக்கிற கடன் மாறணும் ஆண்டவரே. யார் யார் வீட்டுல எல்லாம் கடன் லிஸ்ட் இருக்குதோ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுல இருக்கிற கடன் மாறணும் ஆண்டவரே. எங்க வீட்டுல இருக்கிற கடன் மாறணும் ஆண்டவரே. எங்க வீட்டுல இருக்கிற பெரிய கவலையே இந்த கடன் தாப்பா. எங்க வீட்டுல இருக்கிற இந்த கடன் மாறட்ட ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சங்கத்துல பணம் வாங்குறது, இயேசுவின் நாமத்துல பேங்க்ல வாங்கின லோனு ஆண்டவரே, கைமாத்தா வாங்கின பணம், இதெல்லாம் இயேசுவின் நாமத்துல சீக்கிரமா அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல வாங்க கூடாதுப்பா. நாங்க கை நீட்டி வாங்குறதே தப்பு, தப்புன்னு தெரிஞ்சு வாங்குற ஆண்டவரே. தெரிஞ்சு வாங்குறீங்களே, இது பாவமா தெரியலையா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுறார். இயேசுவின் நாமத்தினால கடன் மாறுவதாக, கடன் மாறுவதாக, கடன் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல கடன் மாறுவதாக. கடன் எல்லாம் மாறட்டும்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கடன் எல்லாம் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க வாங்க, ஆண்டவரே எங்க கடன் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தை எங்களை ஜெபிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடனுக்காக கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் தாமே தயவாய் மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனை வாங்க வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஞானம் வெளிப்பட நீங்கள் உதவி செய்தருங்கப்பா. கடனை வாங்கக்கூடாது என்று ஒரு பொருத்தனை எடுக்க நீங்கள் உதவி செய்தருங்க ஆண்டவரே. வாங்கின கடன்கள் எல்லாம் நீங்கள் தாமே தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக அதை கட்டி முடிக்க வழிவாசல் நீங்கள் தாமே திறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்தருங்க. வட்டிக்கு வாங்குகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா லோன்களையும் சீக்கிரமாக அடைத்து முடிக்க உதவி செய்தருங்கப்பா. ஆண்டவரே, அடகு வைத்திருக்கிற எல்லா நகைகளையும் சீக்கிரமாக திருப்ப நீங்கள் உதவி செய்தருங்க. ஆசீர்வதிக்கிற வல்லமை ஒரு குடும்பத்திலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கவில்லை, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலே சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை ஒரு குடும்பத்திலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கடனால எத்தனை குடும்பங்கள் தற்கொலை கூட நேராக சென்றாங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக நீங்கள் உதவி செய்தல்லுங்கப்பா. கடனை வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை ஒரு குடும்பத்தில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற நாட்களில் ஒவ்வொருத்தரும் கடனே இல்லை என்று சாட்சி சொல்ல உதவி செய்தல்லுங்க. ஒவ்வொருத்தரும் உயர்த்தப்பட நீங்கள் தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் சபையிலேயோ தேசத்தில் யாருமே கடனோடு இருக்கவே கூடாது ஆண்டவரே. கடன் இல்லாமல் வாழ நீங்கள் தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் எங்களை கைவிடல. சொல்லுங்க, எங்க ஆண்டவர் எங்களை கைவிடல. ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்படியே, கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே. என்ன செய்யக்கூடாதா? பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ, மறந்து போவாளோ, கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ, இறங்காதிருப்பாளோ. தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டா. உள்ளங்கையிலே அவர் உன்னை பொறித்து வைத்துள்ளார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கடன் எல்லாம் ஓஞ்சு போச்சு, கடன் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சாட்சி சொல்லுகிற நாள் வந்துருச்சு. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழில் ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. வியாபாரம் இருந்துச்சுன்னா வியாபாரத்துல உயர்வை கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க, வேலை கிடைக்கணும், நல்ல தொழில்ல உயர்வு கிடைக்கணும். சின்ன சின்ன தொழில் வைக்கலாம், கருவாடு வியாபாரம், அந்த வியாபாரம், அந்த மெக்கானிக்கு கடை, அது இந்த மாதிரி நிறைகளை நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? தையல் கடை இதெல்லாம் வச்சிருக்கிறோம்ல. இந்த மாதிரியான தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்னைக்கு ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. ஐயா, நான் ஒரு பெரிய மேஸ்திரி, சர்ச்சுக்கு வர்றவங்க தான், நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க பெரிய மேஸ்திரி. அவனுங்க என்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, உண்மையுள்ள வேலைக்காரங்க எங்களுக்கு என்ன செய்யலை, நல்ல உண்மையுள்ள வேலைக்காரங்க எங்களுக்கு கிடைக்கணும். நான் சாயந்தரம் ஆச்சுன்னா இது வரைக்கும் நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நான் கரெக்டாக கொடுத்துருவேன், நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் அவங்க என்கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. நல்ல நிலைகளில் நான் அவங்கள்ட்ட நான் சில ஆமாம் நிச்சயம் நடத்துவார், உண்மையுள்ள நல்ல வேலை ஆட்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லி ஆலோசனை சொன்னேன். நான் உங்களுக்கு நல்ல கவனிங்க. இன்னைக்கு நமக்கு தேவையானது என்னன்னா, குடும்பத்தை பராமரிப்பதற்கு வேலையும் தொழிலும் வியாபாரங்களும் ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. எங்கள் அப்பாவுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, எங்கள் அம்மாவுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே வேலை வாய்ப்பை கொடுங்க. ஆண்டவரே, சோம்பேறித்தனங்கள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, தொழிலில் உயர்வை கொடுங்க ஆண்டவரே. உண்மையுள்ளவர்களா நாங்கள் இருக்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. வியாபாரத்தில் உயர்வை கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும்பா, அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, வேலையில்லா திண்டாட்டங்கள் வரக்கூடாது, வியாபாரத்தில் குறைவுகள் வரக்கூடாது ஆண்டவரே, தொழில் ஆண்டவரே நஷ்டங்கள் வரக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை எங்க குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே இறங்குவதாக. ஆண்டவரே, ஏமாற்று வேலைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள்
நாங்களும் ஏமாந்து போய்விடக் கூடாது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரே, தொழிலின் நிமித்தம் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரத்தின் நிமித்தம் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேலையின் நிமித்தம் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல பலனை கொடுங்கப்பா. வேலைக்கு போறப்ப நல்ல பலனை கொடுங்க. வேலை செய்யறப்போ நல்ல பலனை கொடுங்க. கர்த்தருடைய பலன் அவர்களுக்குள்ள செயல்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. வியாபாரத்தில் உயர்வை கொடுங்க. தொழில உயர்வை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி வெளிப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும்பா. சொல்லுங்களேன் ஆண்டவரே, நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை, ஆண்டவருடைய வார்த்தை தாமா. கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய். ஆமா, கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய். அவ்வளவுதான். நீ வற்றாத நீரூற்றை. தொழில பெருக்க உண்டாகட்டும். வியாபாரத்துல பெருக்க உண்டாகட்டும். வேலையில பெருக்கங்கள் உண்டாகட்டும். குறைவில்லாதபடி ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும்பா. கை நிறைய சம்பாதிக்கட்டும் ஆண்டவரே. பணப்பைகள் நிரம்புவதாக. சொல்லுங்க அப்படியே. வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய். நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். அவ்வளவுதான். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய். இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. மணிப்பிரசுல பணம் இல்ல, பணப்பையில பணம் இல்ல அப்படின்னு வரக்கூடாது. எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் நிறைவா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க. பஞ்ச காலத்தில் உன்னாத்துமாவை திருப்தியாக்கிடுவா. ஸ்தோத்திரம்பா. உன்னாத்துமாவை திருப்தியாக்கிடுவா. வற்றாத நீரூற்றை. நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய். நல்ல கை தட்டுங்க. ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. எல்லாத்திலையும் கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. இந்த இடம் வாங்க முடியாத தடைகள், வீடு கட்ட முடியாம இருக்கிற தடைகள், திருமண தடைகள், குழந்தையின் ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடி வெளிப்படுகிற தடைகள் எங்க குடும்பங்களை விட்டு விலகணும். அல்லேலூயா. நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஒரு ஜெப குறிப்பு. ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். நேரம் முடிய போகுது இல்லையா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என்னென்ன ஜெப குறிப்பு. ஆமென். சிலர் இடம் வாங்க முடியல, சிலரால வீடு கட்ட முடியல, சிலரால குழந்தைக்குரிய நிலைகள்ல தடையோட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. திருமண தடைகள் நிறைய வீடுகள்ல என்ன செய்யுது. ஆமா, சில ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு நிறைய வருடங்கள் ஆகியும் அவங்களுக்கு நல்ல மணமகன் மணமகள் கிடைக்கல. இந்த தடைகள் நிர்மூலமாக்கப்படணும்னு நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டவர் சமூகத்துல கையை ஒசத்திடுங்க. ஆமென். தடை மாறணும்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுல இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளும் மாறட்டும். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்க ஆண்டவரே முயற்சிகள் தோத்து போகுதுப்பா. ஆனா நீங்க வந்தா சரியாயிடும் ஆண்டவரே. நீங்க வந்தா சரியாயிடும்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க வந்தா சரியாயிடும். நீங்க வந்தா சரியாயிடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நீங்க வந்தா சரியாயிடும்பா. ஆண்டவரே எங்க வீட்டுல இருக்கிற திருமண தடைகள் மாறுவதாக. வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. ஆண்டவரே குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்களுக்குள்ள உங்க வல்லமை வெளிப்படுவதாக. உங்க வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல வெளிப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்க
இறங்கட்டும்பா. கர்த்தருடைய அக்கினி செயல்பட ஜெபிக்கிறோம். குழந்தைக்குரிய தடைகள் மாறுவதாக. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாங்க, கற்பத்தின் கனியை கொடுங்க ஆண்டவரே. அது இடம் வாங்க முடியாதவங்க ஆண்டவரே, இடம் வாங்குவதற்குரிய வாய்ப்புகளை கொடுங்க. அந்த சந்தர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கட்ட முடியாத நிலைகள் இருக்கிற வீடுகள், பாதியிலே கட்டிட்டு பாதியில நிக்கிற வீடுகள் எல்லாம் இந்த ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு உடனே நீர் கட்ட வைக்கிறதற்காக நன்றி. உடனே நீங்க கட்ட வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டுங்க, ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தடை மாறணும், தடை மாறுவதாக, தடைகள் மாறுவதாக, தடைகள் மாறுவதாக, தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்க ஜெபத்துக்கு ஆம் என்று பதில் தருகிறதற்காக நன்றி. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா கைத்தட்டுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கையை தட்டி அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் பாடுங்க, பாடுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அலைகாடல் மேலே நடந்தவர் எங்கள், ஓ அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆமா, ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த. அல்லேலூயா. கடைசியா ஒரு ஜெப குறிப்பு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யட்டும். சொல்லுங்க, நாங்க குடும்பமா ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் செய்யணும்பா. சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க குடும்பமா ஊழியம் செய்யணும்பா. சத்தமா 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 ஜெபம் பண்ணுங்க. நாங்க குடும்பமா ஊழியம் செய்யணும்பா. ஆண்டவரே, ஒரு புறம் நாங்க வேலை செய்யலாம், ஒரு புறம் நாங்க வியாபாரம் செய்யலாம், ஒரு புறம் நாங்க தொழில் பண்ணலாம், ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்காக நாங்க ஊழியம் செய்யணும்பா. எங்க குடும்பத்துல சுவிசேஷ பாரங்கள் எங்களை நிரப்புவதாக. எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும்பா, எங்களை நிரப்பட்ட ஆவியானவரே. அந்த பாரம் எங்களை அழுத்துவதாக, அந்த பாரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. வல்லமை வெளிப்படட்டும்பா ஆண்டவரே. எங்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிமாருங்க, சாத்தானுடைய ஆண்டவரே எந்த வலைகளையும் விழுந்துடக்கூடாதுப்பா. சொல்லுங்க, எங்க குடும்பத்துக்குள்ள தற்கொலை உணர்வுகள் வரக்கூடாது. எங்க குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே சாபங்கள் வெளிப்படக்கூடாது. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் திக்கற்றவர்கள், விதவைகள் இருக்கிறாங்களோ, அனாதைகளுக்கு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள ஆறுதல் அடைவார்களாக. உங்க கரம் கூட இருந்து நடத்தட்டும்பா. சபைக்குள்ள இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே குடும்பங்கள் சபைக்குள்ள ஐக்கியப்பட நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சர்ச்சில் போதிக்கிற வார்த்தையின்படி, வசனத்தின்படி இவர்கள் வாழ்வார்களாக சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவரே நீங்க பதில் தந்ததற்காக நன்றி. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டுங்களே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லி கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவ்வளவுதான். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா இயேசையா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சமூகத்துல நாங்க இவ்வளவு நேரம் ஜெபிக்க நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உங்க சமூகத்துல இன்னும் சில நாட்கள் ஆராதிக்க போறோம், துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாம மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதற்குரிய பலன் நன்மைகளை கொடுத்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.